அனைவருக்கும் வணக்கம். RS100 வாங்கலாமா வேணாமா? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். RS100 வந்து 1985 லான்ச் ஆகி 1996 க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வண்டியை. பட் ஆனால் இப்போ வரையும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதோட டிமாண்டும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ டாப்பிக்குள்ளே போவோம். அதை வாங்கலாமா வேணாமானா சில ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். அதை பொறுத்து உங்களுக்கு என்ன சூட் ஆகுது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட், RS100 இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஆவரேஜாக ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்கன்னா ஓட்டிக்கலாம். நான் என் ஒர்க்கே ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போவேன் அப்படின்னா அதோட மெயின்டென் காஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக வரும். செகண்ட், அதோட ஓஇ பார்ட்ஸ் எதுவுமே இப்போ முந்தி மாதிரி கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கிட்டே இருக்குது அதோட காஸ்ட் வைஸ். அண்ட் தென் RS100 பொறுத்தளவுக்கு நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் அதை பக்காவாக வச்சுக்கிற முடியும். மெயின்டெனன்ஸ் கம்மியாச்சுன்னா அதுக்குரிய அந்த புல்லிங், அதோட பீட்டு, இந்த மாதிரி ரிசல்ட்டு எல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் அது RX மாதிரி இருக்காது. ஒரு சுசுகி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட ரிசல்ட் வந்துடும். அதுக்குன்னு சுசுகி சரியில்லாத வண்டின்னு சொல்லலை. RXக்குன்னு ஒரு யூனிக்கான என்ன சொல்கிறது, RX அப்படின்றதுக்கான ஒரு பீட்டு, ஒரு இனிஷியல் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை அனுபவிக்க முடியும். இல்லை நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவழிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா RS100 தவிர்க்கிறது நல்லது தான். அண்ட் தென் RS100 இன்றைக்கி காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்புறம் அந்த RS100 வித்தவுட் புக்கு அப்படின்ற வெஹிக்கிள்ஸே அவ்வளோ விற்கிறாங்க. வெறும் புக்ஸ் மட்டும் தனியாக விற்கிறாங்க. அப்போனா அந்தளவுக்கு அதோட டிமாண்ட் இருக்கனால தான். அப்படி வாங்குறதா இருந்தாலும் புக்ஸோட கரண்ட்டில் இருக்கிற வண்டியாக வாங்குறது பெஸ்ட்டு. வித்தவுட் புக்ஸ் வாங்கிட்டு நம்ம புக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யாரும் நினச்சிட வேணாம். அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்புறம் லாக் ஆகிக்கிடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச RX பற்றின தகவலை உங்களோட பரிமாறினதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். மீண்டும் இதே மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.